வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுட. குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்று முழுவதும் நமது ஸ்ரீ குரு அஸ்ட்ரோ அகாடமி அதன் துவக்க விழாவில் பல்வேறு ஜோதிடர்கள் பல்வேறு ஜோதிட ஞானங்களை இங்கு வெளிப்படுத்தினார்கள். இப்போ ஒரு சிறிய சிந்தனையை இப்பொழுது நான் ஒரு 5-10 நிமிடத்துக்குள்ளாக நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு முன்னாடி பேசுகிற ஆறுமுக ஐயா கேபி சிஸ்டத்தில், அதாவது உபநட்சத்திரம் அளவில் சென்று பார்க்கக்கூடிய அந்த துறையில் எவ்வளவு துல்லியமாக நமது வாழ்வியலை கணிக்க முடியும் என்று சொன்னார்கள். இப்போ அதுல ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை. இப்போ என்னன்னா, 2 வார்த்தைகளை எடுத்துக்கொள்வோம். ஒன்று மகிழ்ச்சி, இன்னொன்று சந்தோஷம். இந்த 2 வார்த்தையை எடுத்துக்குவோம். இப்போ நம்ம சாதாரணமாக இந்த 2 வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். மக்கள்கிட்ட போய் மகிழ்ச்சினா என்ன, சந்தோஷம்னா என்னன்னு கேட்டால், எல்லாம் ஒன்று தானே சார் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் ஒன்று தானே சொன்னோம்னா எதுக்கு 2 வார்த்தை இருக்குது? 2 வார்த்தை இருக்குதுன்னா அதுக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கும். இப்போ இன்பம் என்பது வேறு, மகிழ்ச்சி என்பது வேறு, ஆனந்தம் என்பது வேறு, சந்தோஷம் என்பது வேறு, இப்படியெல்லாம் நிறைய இருக்கு. இப்போ இந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கேபி சிஸ்டத்தில் எப்படி வேறுபடுத்தி பார்ப்பது அப்படின்னு சொல்லணும்னு இப்போ ஐயா பேசும்போது எனக்கு தோணுச்சு. இப்போ சந்தோஷங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அதில் அந்த கடைசி 3 எழுத்தை மட்டும் சொல்லுங்க. தோஷம். இந்த சந்தோஷத்துக்குள்ள ஒரு தோஷம் இருக்கிறது, ரைட்டுங்களா? இப்போ என்ன அப்படின்னு சொன்னோம்னா, சந்தோஷம்னா என்ன, மகிழ்ச்சினா என்ன? இப்போ சார ஜோதிடத்தில் வெற்றி என்று சொல்லுகிறோம். வெற்றி ஸ்தானம், வாழ்க்கையில் வெற்றி அடைவது அப்படின்னு சொல்றோம். இது எந்த ஸ்தானம் சொல்றாங்க வெற்றி அப்படின்னு சொன்னா, 6ஆம் பாவம் வெற்றி ஸ்தானம் என்று சொல்லுகிறார்கள். 6ஆம் பாவம் வெற்றி. எப்படி வெற்றி என்று சொன்னால், பிறரை வீழ்த்தி வெற்றி பெறக்கூடிய ஸ்தானம் 6ஆம் பாவம். இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த 6ஆம் பாவ வெற்றியை நோக்கித்தான் 99% பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். 6ஆம் பாவ வெற்றி தான் விரும்புகிறார்கள். அப்ப என்ன சொல்றோம் அதுல, பிறரை வீழ்த்தி வெற்றி பெறுவது. இப்போ ஒருத்தன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துட்டான், அப்ப அவன் 6ஆம் பாவத்தில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துட்டான். அந்த செகண்ட்ல ஒருத்தன் இருக்கானே, அவன் என்ன பண்றான்? அவன் வருத்தப்படுறான், ரைட்டா? அவன் என்ன பண்றான்? ஏங்குறான். இவன் 2 மார்க்கில் முன்னாடி போயிட்டானே. அவனுடைய சோகமும் வருத்தமும் தான் இவனுக்கு வெற்றியை கொடுத்தது. அந்த மாதிரியான உணர்வுகள் எல்லாம் சந்தோஷம். இந்த சந்தோஷம்னு எதெல்லாம் நம்ம பார்க்குறோமோ அது எல்லாமே அது ஒரு சோகத்தையோ ஒரு துன்பத்தையோ உள்ளடக்கியதாக இருக்கும். நீங்க எந்த பொருள் வாங்கினீங்கனாலும் அந்த பொருள் உங்கள்கிட்ட வந்த உடனே நீங்க அடையக்கூடிய சந்தோஷம் அது மகிழ்ச்சி கிடையாது. அது மகிழ்ச்சி கிடையாது. இப்போ ஒரு வீடை வாங்கிட்டீங்க, சந்தோஷமா இருக்கீங்க. வீடை வித்தவன் சோகத்தில் இருக்கான், துன்பத்தில் இருக்கான். அந்த துன்பம் தான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அது நிச்சயமாக நமக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும். இது 6ஆம் பாவம். இந்த உணர்வு 6ஆம் பாவத்தின் வெற்றி என்று எடுத்துக்கொள்வோம். அதே போல பழைய வீடு வாங்கினா தனியா அவன் சோகமா இருப்பான். இதே ஒருத்தர் 100 வீடு கட்டி ப்ரொமோட்டர் விற்கிறார், அவருக்கு வீடு வித்தாதான் அவருக்கு மகிழ்ச்சி. அப்போ அவர் ஒன்றும் வருத்தப்பட மாட்டார்ல. அப்போ புது வீடை வாங்கிடுவோம். புது வீடை வாங்கிட்டோம்னா
சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி ஆயிரும்ல அப்படின்னு சொல்லி நம்மளால் புது வீடு வாங்கிடுவான். புது வீடு வாங்கிட்டு என்ன பண்ணுவான், மகிழ்ச்சியாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்க மாட்டான். நம்மளால தான் என்ன ஆறாம் பாவ வெற்றியை தானே விரும்புகிறான், இங்கே சந்தோஷத்தை தான் விரும்புகிறான் மனுஷன். என்ன செய்வான் தெரியுங்களா, ஒரு 1000 பத்திரிக்கை அடித்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து எங்கள் வீட்டில் பாருங்கன்னு சொல்லி பார்க்க சொல்லுவான் பாருங்க. அப்படியே பார்த்து எல்லா பேரும் ஏங்கி பொறாமையாகி அப்படியே இவன் மேலே அத்தனை தோஷத்தையும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. எல்லாம் வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டீங்களா? ஆமாம் பார்த்துட்டேன். வயிறு எரியும், மேலே போய் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவான். வந்துருச்சா? இப்போ பல பேருடைய அந்த துக்கத்தை வாங்கி நம்ம என்ன பண்ணுறோம், சந்தோஷம். இப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், இப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ எந்த ஒரு பொருளை பெறும் பொழுதும் நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொருவருடைய ஒரு வருத்தத்தை அதற்குள்ளாக உள்ளடக்கி வாழுகிறோம் அல்லவா? இது எல்லாமே சந்தோஷம் அப்படிங்கிறதுல வரும். அதுக்காக தான் நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் வீடு கட்டினீங்களா, வாங்கினீங்களா, வாங்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு பால் காய்ச்சி நீங்கள் பாட்டுக்கு போங்க. சரி, இப்போ பாருங்கள், இது இன்னொரு வெற்றி ஸ்தானம்னு ஒன்று இருக்குது. அது எது அப்படின்னா 11ஆம் பாவமும் வெற்றி ஸ்தானம். 11ஆம் பாவம் வெற்றி, நிறைவான வெற்றி. அதை நிறைவுன்னு சொல்லுவாங்க, திருப்தி அப்படின்னு சொல்லுவோம். யார் திருப்தி? நான் திருப்தி அடைஞ்சுக்கிட்டேன், என் குடும்பம் திருப்தி அடைஞ்சு. இதை யார்கிட்டையும் காட்டலை, யார்கிட்டையும் காட்டணும்னு அவசியம் இல்லை. 11ஆம் பாவ வெற்றி வெளியில் யார்கிட்டையும் காட்டி பொறாமையோ ஏக்கத்தையோ வாங்காது. 6ஆம் பாவ வெற்றி பிறருடைய ஏக்கத்தையும் துக்கத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கும். அதனால தான் இதை என்ன சொல்லிட்டோம், பிறரை வீழ்த்தி வெற்றி பெறுவது அல்லது பிறருடைய அந்த பொறாமையை வாங்கி அதில் நம்ம அடையக்கூடியது. அப்போ சந்தோஷம் மகிழ்ச்சிங்கிறது வித்தியாசம் இருக்குது. 11ஆம் பாவ ரீதியாக அடையக்கூடிய வெற்றி அது மகிழ்ச்சி. மகிழ்ச்சிங்கிறது எப்படி இருக்கும்னா, அது நமக்கு துன்பமே வராது, துன்பமாக மாறாது மாறாது. ஆனால் இந்த சந்தோஷம்னு எங்கெல்லாம் அடையிறோமோ அங்கு ரொம்ப சந்தோஷப்படாத, அடுத்து உனக்கு ஏதாவது வரப்போகுது அப்படின்னு சொல்லுவான். அது எனக்கு நம்ம வாழ்க்கையில் அது எங்காவது கொண்டு போய் விட்டுரும். அப்போ இது மாதிரி தான் நம்ம மக்கள் விரும்புகிறார்கள், இதைத்தான் விரும்புகிறார்கள், 6ஆம் பாவ வெற்றியை தான் விரும்புகிறார்கள். இப்போ 6ஆம் பாவம் வெற்றியை விரும்ப 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 என்ன ஆயிடுது, இப்போ கூட சொல்கிறாங்க நம்ம ஸ்டெல்லாரில் என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த ஜாதகம் சிறப்பான ஜாதகம், 2 4 6 10, 2 4 6 10 இருந்தால் சிறப்பான ஜாதகம் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அதான் சிறப்பான சூப்பர் ஜாதகம்ன்றாங்க. லக்கணத்திலிருந்து எல்லாம் 2 4 6 10. ஆமாம், 2 4 6 10. அது என்னாச்சு, 3 கெடுத்துருச்சு, 5 கெடுத்துருச்சு, 7 கெடுத்துருச்சு, 11 கெடுத்துருச்சு. ஐயா சொன்னார் 3 5 7 11, இந்த 4 கெடுக்கிறது இந்த பாவம். அப்போ அதனாலும் வராது. இதெல்லாம் இருக்கும், காசு இருக்கும், வசதி இருக்கும், எல்லாமே இருக்கும். வாழ்க்கையில் நிறைவோ மகிழ்ச்சியோ இருக்காது இருக்காது. அப்போ அதுதான் நல்ல ஜாதகமானா அதுதான் நல்ல ஜாதகம் அப்படின்றான். அப்போ நம்ம இதை எப்படி பார்க்கணும், இந்த மாதிரி பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு தெளிவு இந்த கேபி சிஸ்டத்தில் தான் நம்ம பிரித்து அனலைஸ் பண்ணி சல்லடை போட்டு பார்க்கக்கூடிய ஒரு தெளிவு அதில் கிடைக்கிது. அப்போ நாம் 6ஆம் பாவ ரீதியாக அடையக்கூடிய வெற்றி சந்தோஷம் அப்படின்னு எடுத்துக்கணும். அது நிச்சயமாக பின்னாடி ஒரு துன்பத்தை நமக்கு கொடுக்கத்தான் செய்யும். ஆனால் 11ஆம் பாவ ரீதியாக அடையக்கூடிய வெற்றி என்பது நிறைவையும் மகிழ்ச்சியும் தரும், அது துன்பமாக மாறாது. மகிழ்ச்சினா என்னங்க, மகிழ்ச்சினா என்ன அப்படின்னு சொன்னால், நான் அதுக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்லி, எது மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னோம்னா, மனம் எதை ரசிக்கிறதோ ரசித்தல் என்பதுதான் மகிழ்ச்சி. ரசித்தல் என்பதுதான் மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்பது ரசித்தல் என்பதுதான் மகிழ்ச்சி. ரைட்டுங்களா? அப்போ இப்போ ஒரு ரசித்தல் இருக்கீங்கன்னு வச்சுங்க, ஆனால் அது அடைதல்னு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வேறு. நல்லா பாருங்க, இப்போ அடைதல் வேறு, ரசித்தல் வேறு. இப்போ ஆமாம், இப்போ ஒரு பூ இருக்குது, அதை அப்படியே ரசிக்கிறோம், அது மகிழ்ச்சி. அதை பிடுங்கி கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது சந்தோஷத்துக்கு போயிடும், அது அடைதலாக மாறிவிடும். ஒரு அழகான பொண்ணு, ரசித்தல், ரசிக்கிறோம், அது மகிழ்ச்சி. அதை அந்த பொண்ணை கடத்திட்டு போயிடணும்னு நினச்சிங்கன்னா போச்சு. அப்போ அந்த இடத்துல அடையணும்னு நினச்சா தப்பு.
இப்போ பாருங்க, இந்த அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாமே 6ஆம் பாவத்தில் வரும். அடையணும் அப்படிங்கிறதுலாம் 6ஆம் பாவத்தில் வரும், ரைட்டா? ஆனால் 11ஆம் பாவம் என்பது அடையணும்னு நினைக்காது, ரசித்தல்ல திருப்தியா நிறைவாக இருக்கும். அப்போ நீ எவ்வளவு நேரம் ரசிச்சுக்கிட்டு இருந்தீங்கனாலும் உங்களுக்கு எந்தவித எனர்ஜியும் குறையாது, அது எந்த துன்பமாகவும் மாறாது, அந்த ரசித்தலாகவே இருக்கும். ஆனால் 11ஆம் பாவ வெற்றி என்பது நிரந்தரமான வெற்றி, நிரந்தரமான சுகம், நிரந்தரமான மகிழ்ச்சி. ஆனால் 6ஆம் பாவம் என்பது தற்காலிக சுகம், தற்காலிக சந்தோஷம். பின்னாடி என்னவா மாறும்? அது 8ஆ மாறும். அழகாக சொல்ல முடியும் நம்ம ஸ்டெல்லாரில். அந்த ஒற்றைப்படை பாவம் இரட்டைப்படை பாவத்தை வச்சுட்டு இதை வாழ்க்கையவே நம்ம என்ன பண்ணிடலாம், பிச்சு அனலைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இதில் அந்த அளவுக்கு ஒரு தெளிவை அதில் கொடுத்துருக்குறாங்க. அந்த அடிப்படையில் இந்த 2 வார்த்தையும் வைத்துக்கொண்டு நாம் இந்த 6ஆம் பாவத்தையும் 11ஆம் பாவத்தையும் லேசாக சிந்திக்க வேண்டும் என்று தோன்றியது. ஐயா அவர்களுடைய அந்த கேபி சிஸ்டத்தை பற்றி பேசணுன்னே இப்போ இதையும் நாம் ஒரு சிந்தனையாக சிந்திக்க வேண்டும் என்று தோன்றியது. எனவே அனைவரும் சந்தோஷம் என்பதை விட்டு மகிழ்ச்சி என்ற நிறைவுக்கு வாருங்கள். நிறைவான வாழ்க்கையை அனைவரும் வாழ வேண்டும் என்று வாழ்த்து நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.